ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது ஸ்டோரி தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி வந்து எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, நம்ம ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்டோரி பார்ட் 4. ஒரு நாள் சாவியை பார்த்து சிப்பியல் கேட்டது. நான் வந்து உன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஆனால் அந்த பூட்டை திறக்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆனா நீ வந்து ஒரு செகண்ட்ல ஈஸியா பூட்டை திறந்துடுற, அது எப்படி அப்படின்ட்டு சுத்தியல் வந்து சாவியை பார்த்து கேக்குது. அப்ப சாவி வந்து சுத்தியல்கிட்ட சொல்லுது, நீ வந்து அந்த பூட்டை திறக்கறக்கு நீ வந்து அதோட தலையில வந்து அடிக்கிற, நான் வந்து இதயத்தை தொட்டு அந்த பூட்டை வந்து ஓபன் பண்றேன். ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒருத்தவங்களால பூட்டை வச்சு நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுவே நம்ம பாசமா சொன்னா யாரா இருந்தாலும் கேட்பாங்க. உண்மையான அன்புதான் இந்த உலகத்தையே ஆளும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஸ்டோரிக்கான அர்த்தமும் அதுதான். இதுல உங்களுக்கு இன்னொரு குட்டி ஸ்டோரி நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றான். அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு டிமாண்ட் பண்றா, நீ வந்து ஃபுல்லா என்ன பார்க்காமையும் பேசாமையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் நான் வந்து உன்னோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த பையனும் ஓகே, நான் வந்து உன்னை பார்க்காமையும் பேசாமையும் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு அவன் அக்செப்ட் பண்ணிடுவான். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பொண்ணை வந்து பேசாமையோ பார்க்காமையோ டெஸ்ட் பண்ணாமையோ அப்படி இருப்பான். நெக்ஸ்ட் டே வந்து சரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சிச்சு, நம்ம பின்னி அந்த பொண்ணு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவளோட வீட்டுக்கு போவான். அப்ப அந்த பொண்ணு வந்து இறந்துருப்பான். அப்ப இந்த பையன் வந்து அங்க இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போய் அவங்க அம்மாட்ட போய் அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எப்படிலாம் கேட்பான். அப்ப வந்து அவங்க அம்மா வந்துட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் எடுத்து கையில கொடுப்பாங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே சாகருக்கு முன்னாடி இப்ப ஒரு பையன் என்ன கேட்டு வருவான், எனக்கு வந்து இந்த லெட்டர் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவங்க அம்மா லெட்டர் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு வந்து உங்க கூட இருக்கிற கொடுத்து வைக்கல. ஏன்னா நான் ஒரு நாள் தான் நான் இருப்பேன் உயிரோட. என்னால வந்து நான் உன்கிட்ட பொய்யான நம்பிக்கை என்னால கொடுக்க முடியல. நீ ஏற்கனவே நான் லவ் பண்றேன், ரொம்ப நாளாவே லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்றேன் அப்படின்னா, நான் சீக்கிரமா இறந்து போறேன், அதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்ணேன். நீ வந்து உன் வாழ்க்கையில வந்து நீ ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா என்னை பார்க்காமையும் பேசாமையும் உன்னால இருக்க முடியுது அப்படின்னா, இந்த வாழ்க்கை பூரா என்னால என்ன பார்க்காமையும் பேசாமையும் இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல போயிட்டுருக்கோம். அப்ப அந்த பையன் வந்து அந்த லெட்டர் படிச்சுன்னே அவன் ரொம்ப அழுவான். அப்போ அவனோட ஆசை என்ன அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா எல்லாத்தையும் மறந்து இருக்கணும். ஓகே, அவனோட ஆசை வந்து நான் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்டோரி வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய ஸ்டோரி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருந்தா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டோரி வந்து உங்களுக்கு நாவல் வெர்ஷன்ல படிக்கணும் அப்படின்னா உங்களோட டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நாவல் வெர்ஷன்ல இருக்கிறது வந்து அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping app. Thanks for watching.